ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர கருவாடு பொரியல் தான். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நகர கருவாடு, அதையும் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஜாரில் சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை அரைச்சிட்டு வர வேண்டியது இருக்கும். இப்போ சீரகத்தையும் சோம்பையும் அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பு பற்றச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாகினதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றணும். பேன் சூடாயிடுச்சு. கழுவிட்டு வைக்கிறதுனால அது தண்ணியெலாம் ஒட்டி இருக்கும். அதனால் ஹீட் ஆகிறதுக்காக அப்படியே வச்சுருப்போம். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் ஆயில். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போடணும். ஆயில் சேர்த்த உடனே ஆனியனை போடக்கூடாது. ஆயில் நல்லா சூடாகணும். சூடாகிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பபிள்ஸ் வரும். அதை வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. குட்டி குட்டியாக வெட்டி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கருவாடு பொரியலுக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன் நானும். நல்ல கலர் மாறணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேருங்க. இந்த கருவாடு பொரியல் யார் செய்கிறான்னா, என்னோடய ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க. அவங்க நல்லா செய்வாங்க நான்வெஜ்ஜு, அதனால் அவங்க தான் செய்கிறாங்க. இப்போ கருவாடு சேர்க்குறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டியது இருக்கும். நல்லா வதக்கணும். கலர் நல்லா மாறணும். வெங்காயம் வேகிறது தெரியணும். இப்போ சீரகத்தையும் சோம்பையும் அரைச்சி வச்சுருந்ததை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் உள்ளே. சேர்த்ததுக்கப்புறமா கருவாடை உள்ளே சேர்த்துக்கோங்க. கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. முள் எதுவுமே இருக்கக்கூடாது. முள் இருந்துச்சுன்னா அப்புறம் சாப்பிடும்போது குத்தும். அதனால் முள் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. கருவாடை சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். எப்போவுமே சுடு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள். ஈஸியாக இந்த முள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அதே மாதிரி கருவாடு வாங்கும்போது ரொம்ப உப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் உப்பு போட வேண்டியது இருக்கும். அதனால் சொல்கிறேன், எப்போவுமே கருவாடு வாங்கினதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள் உப்பு இருக்கா இல்லையா என்னன்ட்டு. இப்போ கருவாடு போட்டதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் போடுறோம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க, ரொம்ப காரமாக தெரியும். நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. கருவாடு நல்லா வேகணும். அந்த மசாலாவில் ஊறி நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கருவாடு, மிளகாத்தூள் எல்லாமே நல்லா அதில் வெந்து வரணும். அடி பிடிச்சிராமல் இருக்கிறதுக்காக கிண்டிக்கிட்டே இருங்க. எண்ணெய் பத்தலைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கருவாடு பொரியல் ரெடி ஆயிரும். இந்த கருவாடு பொரியல் ரசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் லஞ்சுக்கு. உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.